ஹாய், இன்றைக்கி என்னென்னா ZWவில் வந்து கேட் கேம்ப் ப்ரோக்ராமில் வந்து கேம்ப் ப்ரோக்ராம், அதுவும் கேம்ப் ப்ரோக்ராமில் என்ன எடுக்கணும்னா இன்றைக்கி லேத் ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறதா போகிறோம். லேத் ப்ரோக்ராம் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து ரஃபிங், ஃபினிஷிங், பேசிங், உருவிங் இல்லை ட்ரில்லிங்கும் பண்ணலாம். இது எப்படி இருந்தால் இந்த வீடியோவில் இன்னும் வந்து சீக்கிரமாக எப்படி வந்து முடிக்கலாம் தான் பார்க்க போகிறோம். இப்போது நியூ இருக்குல்ல, நியூ கிளிக் பண்ணி கேம் வந்து இங்கே டர்னிங் டேப்லெட் இருக்குல்ல, கிளிக் பண்ணி ஓகே ஊற்றுங்க. ஓகே ஊற்றுறப்போனா இங்கே செட்டப் இருக்குல்ல, செட்டப் கிளிக் பண்ணி இங்கே ஸ்டாக் இருக்குல்ல, இங்கே ஜாமெட்ரிக் இருக்குல்ல, ஜாமெட்ரிக் கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு எங்கே இருக்கோ அந்த மாடல் ஓப்பன் பண்ணிங்க. மாடல் ஓப்பன் பண்ண மாடல் வந்து அதுவே வந்து செட் ஆகிடும். இப்போ வந்து என்ன பண்ணோம், வியூ வந்து செலக்ட் பண்ணிங்க. வியூ செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ஆப்ரேஷன் இருக்குல்ல, ஆப்ரேஷனில் இன்சர்ட் ஆப்ரேஷன் இப்படியும் கிளிக் பண்ணி டர்னிங் எடுத்துக்கலாம். இல்லைனா இங்கே டர்னிங் இருக்குல்ல, டர்னிங் எடுத்து ஃபேஸிங் கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஆட் ஃபீச்சர்ஸ் வந்து ஃபீச்சர் வந்து செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிங்க. இப்போது டூல் செலெக்ஷன், டூலில் வந்து நம்மளுக்கு என்ன ஃபேஸிங் டூல் வேணால் ஃபேஸிங் டூல் கிளிக் பண்ணிங்க. அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணோம், இதில் வந்து ஸ்பீடு வந்து எனக்கு வந்து எஸ்பிஎம் கொடுத்துங்க. கொடுத்து இங்கே ஓகே பண்ணிங்க. சரி, இங்கே ஓகே பண்ணிங்க. அதுக்கடுத்து வந்து லிமிட்டு இதில் போயிட்டு பாத்தில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், எஸ் கொடுத்து எங்கே ரேப்பிடையில் வெளியே வரணும் அப்படின்னு கொடுத்துங்க. இப்போ வந்து கேல்குலேட் கொடுங்க. கேல்குலேட் கொடுத்தோன்னா இங்கே ஆக்டிவேட் ஆகிடும். இப்போது இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ தொலைவு வரைக்கும் வேணும். இப்போ டூல் வெரிஃபிகேஷன் பார்த்துலாம். டூல் வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டு இங்கே கொடுத்தீங்கன்னா இப்போது இது வரைக்கும் போவோம். இப்போ வந்துட்டு ரேப்பிடையில் இந்த இடத்துல வந்து நின்றுடும். இப்போ வந்து எனக்கு எவ்வளோ வேணும் லிமிட்டு வந்து செட் பண்ணோம் அப்படின்னாலும் இங்கே லிமிட் செட் பண்ணிக்கலாம். இங்கே பாட்டம் இருக்குல்ல, பாட்டம் வந்து வியூ வச்சுங்க. இது க்ளோஸ் பண்ணுறங்க. வியூ பாட்டம் வியூ எது வரைக்கும் வேணும் இப்போது செலக்ட் பண்ணிட்டு வியூ செலக்ட் பண்ணிங்க. வியூ செலக்ட் பண்ணிட்டு கேல்குலேட் கொடுங்க. கேல்குலேட் கொடுத்தா அது வரைக்கும் தான் மூவ் ஆகும். இப்போ டூல் வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா பார்த்தோன்னா அந்த இதில் மட்டும்தான் ரேப்பிடை ஆகும். இப்போ ரெண்டு வாட்டி இப்போ வந்து திருப்பியும் ரேப்பிடையில் மூவ் ஆகிடும். இது ஓகே. இப்போ என்ன பண்ணிங்க, ஓகே பண்ணிங்க. அதுக்கடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம், ரஃபிங் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஓடியில் பண்ண போதில்லை ஐடியில் பண்ண போகிறேன். அதுக்கு ஆடு ஃபீச்சர்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்ணிங்க. கொடுத்துட்டு டூல் செலெக்ஷன், டூலில் வந்து என்ன பண்ண போகிறோம், மேனேஜ் இதில் வியூவில் போயிட்டு மேனேஜ் கொடுங்க. இப்போது ஐடியில் பண்ண போதில்லை இந்த ஐடி இது கொடுத்துங்க. கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த நீங்கள் டூல் செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தா இந்த டூல் வந்து இமேஜ் வந்துடும். இப்போது எப்படி வந்து மூவ் பண்ண போகிறோம் அது கொடுத்துக்கலாம். இப்போது இல்லை நமக்கு டூல் டயா இது கட்ரு ஹோல்டர் என்ன சைஸ் வேணும் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது எப்படி வந்து டூல் வந்து ஹோல்டர்லாம் இடிக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறது. இப்போது ஓகே பண்ணிங்க. இப்போத்துக்கு அதேமாரி என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிட்டோம். இப்போது திருப்பி லிமிட்டில் இதில் வந்து ரைட் பிளேன் டாப் பிளேன் எல்லாம் வரும். இப்போது அதுக்கடுத்து டூல் பாத்தில் வந்து வியூ அதேமாரி வந்து ரேப்பிடையில் மூவ் ஆகணும். இப்போது இங்கே பாயிண்ட் இருக்குல்ல, எஸ் கொடுத்துங்க. திருப்பி இதுக்கும் இந்த இடத்துல கொடுத்துங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போது கேல்குலேட் கொடுங்க. இப்போ வந்து இங்கே வெற்றிகளை மாறிச்சா. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே ரைட் பிளேன் இருக்குல்ல, இப்போ ஐடியில் தான் நம்ம பண்ண போகிறோம். டாப் பேஸு அதேமாரி வந்து ட்ரிப் பேஸு கொடுத்து இங்கே கேல்குலேட் கொடுத்துங்க. சாரி, இங்கே வந்து என்ன பண்ணணும்னா, இதில் வந்து ஐடி ஓடி இருக்கும், ஐடி மாற்றிங்க. ஐடி மாற்றாத விட்டேன். இப்போ ஐடி மாற்றினோடனே இப்போ வந்து டூல் வந்து அதே செலக்ட் ஆகிடும். இப்போ வந்து இதில் வந்து என்ன பண்ண போகிறேன், எனக்கு பேட்டர்ன் வேணும். பேட்டர்ன் வந்தோடனே எத்தனை பேட்டர்ன் இருக்குது, இப்போ 5 பேட்டர்ன் இருக்கா, 5 வாட்டி ஸ்டாக் இருந்தால் 5 வாட்டி எடுக்கணும். நம்மளுக்கு இப்போ 2 போதும்னா 2 போட்டு ஓகே ஊற்றினா இப்போ 2 வந்துடும். 2 ஊற்றிட்டு திருப்பி வந்து நம்மளுக்கு வந்து ரேப்பிடையில் மூவ் ஆகணும். இப்போது டூல் வெரிஃபிகேஷன் பார்த்துங்க. கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் டாப்பில் போயிட்டு
அடிச்சுட்டு இப்போ வந்து 2 வாட்டி அதேமாரி அங்கே மூவ் ஆகும். அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணும், இப்போ நம்ம சொன்ன இடத்துக்கு வந்து டூல் வந்து மூவ் ஆகிட்டு வெளியே வந்துடும். இப்போது இங்கே ஓகே பண்ணி இங்கே ஓகே ஊற்றுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரஃபிங் ஃபினிஷிங் பண்ண போகிறோம். அதேமாரி ஆடு டர்னிங் ஓகே. டூல் வந்து ஃபினிஷிங் டூலும் நம்ம மாற்றிக்கலாம். இது ஐடி நீங்கள் ரீநேம் கூட கொடுத்துக்கலாம். டூல் நம்பரு இங்கே ஓகே ஊற்றுங்க. இப்போ டூல் எல்லாம் செலக்ட் பண்ணோம். இதில் எஸ்பிஎம் லிமிட்டு வந்து அப்ராட்டுக்கு பார்த்துக்கலாம். பார்த்து ஐடியா ஓடியான்னு பார்த்துங்க, ஐடி பார்த்துங்க. இப்போது ரிவர்ஸு வியூ மட்டும் கரெக்டாக வச்சுங்க, எது வரைக்கும் மூவ் ஆகணுன்ட்டு. இப்போது பாயிண்ட்டு செலக்ட் பண்ணிங்க, எனக்கு இது வரைக்கும் தான் மூவ் ஆகணும். இப்போது கேல்குலேட் கொடுங்க. இப்போ கேல்குலேட் கொடுத்தீங்கன்னா சாரி இப்போது ஓகே ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு 2 போட்டிருக்குல அது வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தா ஃபினிஷிங் இதில் இருக்கு தெரியும். இப்போது ரைட் கிளிக் பண்ணி டூல் வெரிஃபிகேஷன் கொடுத்துங்க, ப்ளே கொடுங்க. இப்போ எடுத்துகிட்டு திருப்பி வந்து ஹோம் பொசிஷன் வந்துடும். இப்போது லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம், இது கிளிக் பண்ணிங்க. எல்லாத்தையும் ஹைட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போது என்ன பண்ண போகிறேன், குரூவிங் பண்ண போகிறேன். அப்போது இது பாருங்கள், இதில் குரூவிங் இருக்கா, குரூவிங் கிளிக் பண்ணுங்க. அதேமாதிரி ஆடு ஃபீச்சர்ஸ் கிளிக் பண்ணி ஓகே ஊற்றுங்க. டூல் வந்து குரூவிங் டூலு, இந்த குரூவிங் டூல் செலக்ட் பண்ணிங்க. இப்போது குரூவிங் டயா வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணும், இந்த வித்து இருக்குல்ல 5 வேணுமா, அந்த வித்து செலக்ட் பண்ணுங்கள். அதேமாரி வந்து ஓல்டர் சைஸை மாற்றிக்கலாம். இப்போது என்ன பண்ண போகிறேன், செலக்ஷன் குத்தாச்சு. ஃபீச்சர்ஸ் எஸ்எம் குத்துங்க. லிமிட் வந்து லிமிட் வேணும்னா கொடுத்துக்கலாம். நம்ம டூல் பார்த்து ஏதாவது ஐடியில் தான் பண்ண போகிறோம். அதேமாரி வந்து பாயிண்ட் எஸ்ஸு ஸ்டார்ட் பாயிண்ட்டு வியூ வந்து ஃப்ரண்ட் வியூ வச்சுங்க. கிளிக் பண்ணிங்க, கேல்குலேட் கொடுங்க. இப்போது குரூவிங் இருக்கும், இப்போ பார்த்தா தெரியும். அதுக்கடுத்து வந்து டூல் வெரிஃபிகேஷன் ஒரு வாட்டி பார்த்துங்க. இப்படி கிளிக் பண்ணிட்டு ப்ளே கொடுங்க. இப்போது குரூவிங் அடிச்சுட்டு என்ன பண்ணும் வரும். இப்போ இந்த இடத்துல இடிக்கிற மாதிரி இருக்குல்ல, இதோடைய டயா குறைக்கணும், நான் வச்சுங்க. இப்போ வந்துட்டு ஓகே. இப்போ ஓகே குத்துட்டு லாஸ்ட்டாக குத்துங்க. அதுக்கடுத்து வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ணுங்க, மிஷின் செலெக்ஷன் பண்ணிங்க. லோகோ குத்துட்டு இங்கே மிஷின் கான்ஃபிகரேஷன் தண்ணி கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, அப்ளை ஓகே. அதுக்கடுத்து வந்து குரூவிங் டூல் ஒன்றா குரூவிங் வந்து அவுட்புட் கொடுத்து அவுட்புட் என்சி கொடுங்க. இப்போது அது குரூவிங்க்கான அவுட்புட் வந்துடும். இதுலேருந்து நம்ம ப்ரோக்ராம் காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். அதேமாரி ஒவ்வொன்றும் இது வந்து எல்லாமே கூட எடுத்து எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.